நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவங்களோட ஃப்ராடு தனத்தை நான் பார்க்கலன்னு இனிமே நடிக்கவும் முடியாது. அதனால தான் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட நேரடியா ஒப்படைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க பண்ணணும், புரியுதா? எஸ் மேடம். அதாவது சரியான நேரத்துல நான் செக்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். யாருக்காவது அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா நான் அதை சாங்ஷன் பண்ணதா இருக்கணும். அது என்னோட பசங்களா இருந்தாலும் சரி. உங்களுக்கு அது புரியுதுல? புரியுது மேடம். என்னோட கம்பெனில எனக்கு அப்புறம் நீங்க தான் இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கணும். ஷூர் மேம். சரி, நீங்க கிளம்பலாம். எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீங்க நேரடியா சொல்ல தயங்காதீங்க. சரிங்க மேடம். இப்போ யார் இந்த மழையை கேட்டா? இது நவம்பர் மாசம் இல்லம்மா, இந்த மாசம் கண்டிப்பா மழை வரும். வெளியே துணி காய போட்டா நம்ம கவனம் அங்கதான் இருக்கணும். பாட்டியோட துணி இதுல இருக்கு. நனைஞ்சதால சத்தம் போடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அட, மழை வந்தா நாம என்ன பண்றதா? நீ டீ குடிச்சியாமா? இல்ல. போட்ட டீலாம் காலி ஆயிடுச்சு. உனக்கு வேணா நீ போட்டுக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம். அதுதான் நல்லது. தேவையில்லாத பழக்கத்தை கத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் காலையில 4 மணிக்கு எனக்கு டீ குடிக்கிற பழக்கமே வந்துச்சு. நான் இதை கொண்டு போய் ரூம்ல விரிச்சு போடுறேன். இது இன்னும் காயவே இல்லை. ஒரு நிமிஷம் நில்லு. அந்த ரூமை கொஞ்சம் நல்லா பெருக்கி விடுமா. அது ஏன்னு தெரியல, 2-3 நாளாவே என் முதுகு இடுப்பெல்லாம் ரொம்ப வலி எடுக்குதுமா. இந்த வீட்டுல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்காரத்துக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. நான் பண்றேன்க்கா. இந்த துணியை காய போட்டு வரேன். சரிம்மா. இந்த வேலையை பார்க்கறதுக்கு இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? இந்த வேலையெல்லாம் ஒன்னு செய்ய சொல்லி யார் சொன்னாங்க? சாரதா, சாரதா. சொல்லுங்க பாட்டி. அவளை நீதான் இந்த வேலையை செய்ய சொன்னியா? முதலாளிங்க வேலை செய்யறவங்க கிட்ட வேலை சொல்றதுதான் ஊர்ல நடக்கிற வழக்கம். இங்க என்ன தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு? இந்த பொண்ணு யாரு என்னன்னு உனக்கு தெரியாதா? அவ உனக்கு உதவி செய்யறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? நான் தான் பாட்டி இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னேன். ஆமா பாட்டி, நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளே தான் எல்லாத்தையும் செஞ்சா. நான் ஒன்னும் செய்ய சொல்லல.
அப்படி உன் உடம்புக்கு என்ன ஆச்சு? கையே காலு அப்புறம் முதுகு எல்லாம் ரொம்ப வலிக்குது பாட்டி. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எந்த வலியும் வரலையே, அதிர்ஷ்டக்காரி. நான் பண்ணிக்கிறேன் பாட்டி. பாவம் அந்த அக்கா ரொம்ப அப்பாவி. இவள அப்பாவின்னு சொல்லாத, நீதாம்மா பெரிய அப்பாவி. அது சரி, யாரு என்ன வேலை சொன்னாலும் உடனே நீ செஞ்சிருவியா? இவளையே வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வச்சு நீ சம்பளம் வாங்கிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? இல்லாத ஒரு வலியை இருக்கிறதா போய் சொன்னா அந்த கடவுளே உனக்கு உண்மையிலேயே வலியை கொடுத்துருவார். ஜாக்கிரதையா இருந்துக்க. போய் வேலையை பாரு. இப்போ உடனே பண்ணணுமா அண்ணா? ஆனா பசங்களோட அப்பா செத்து போய் ரொம்ப நாள் ஆகலல்லண்ணா. நீ கண்ணை மூடிட்டு இருட்டுல இருக்காத லட்சுமி. ராமச்சந்திரன் அவங்க அப்பான்னு பசங்க எப்பவுமே ஏத்துக்கிட்டது இல்ல. அப்புறம் கஜேந்திரன் அதுக்காக வேணான்னு சொல்லுவானா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி கஜேந்திரனுக்கு நிறைய வரன் வந்த விஷயம் உங்களுக்கே தெரியும் இல்லண்ணா, சரிதானே? ஒவ்வொரு வரனுக்கும் ஒவ்வொரு காரணத்தை அவன் தான் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு. ஆனா வாசவனோட பொண்ணு, அந்த வரன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாதவனண்ணா. அந்த பொண்ணுக்கு என்ன குறை? அவ அழகா இருக்கணும், கஜேந்திரனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டனே. அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கஜேந்திரனுக்கு அவளை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு அழகா இருக்காளா இல்லையா என்னன்னு நான் பார்க்க விரும்பவே இல்லைன்னு. ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் என்ன, வரதட்சணை கம்மியா கொடுப்பாங்கன்னா? வாசவன் பெரிய பணக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன். கஜேந்திரன் 1 ரூபா கூட வரதட்சணை வாங்கலனாலும் அவனுக்கும் அவன் 3 தலைமுறைக்கான சொத்தை நான் நல்லபடியா சேர்த்து வச்சிருக்கேன்னு. ஆனா பணத்தை மட்டும் பார்த்தா போதாது இல்லைன்னு. அப்புறம் என்ன லட்சுமி பிரச்சனை? பிரச்சனை வாசவனோட பிசினஸ் தான். எல்லா ஃப்ராடு தனத்தையும் அவன் பண்றான். கொஞ்சம் கூட டீசென்டே இல்லாத குடும்பம். அவங்க குணத்தை பத்தின சந்தேகம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தானே சின்ன வயசுலயே அவன் பையன் செத்து போயிட்டான். மகளும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. வித்து குணம் 10 குணம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ எல்லாத்துக்கும் இப்படி பிடிவாத காட்டினா என்னதான் பண்றது லட்சுமி? உன் பிடிவாதம் முக்கியமா இல்ல பசங்களோட எதிர்காலம் முக்கியமா? என் பசங்களோட நல்ல எதிர்காலத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதானே? ஒரு நல்ல குடும்பத்துல இருக்க பொண்ணு மனைவிய வந்தா தானே கஜேந்திரன் சந்தோஷமா இருப்பான். கஜேந்திரனுக்குன்னு ஒரு விருப்பு இருக்குல்லம்மா.
கஜேந்திரனுக்கு ஏற்கனவே கல்யாண வயசாயிடுச்சு. இப்ப அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வரும்போது நீ அதை நடத்தி கொடுக்க வேண்டியதுதானே? நல்லது கெட்டது எதுவுமே தெரியாம பசங்க அவங்க பாட்டுக்கு போறப்போ நாம தானே அவங்கள திருத்தி ஆகணும். அவங்களுக்கு நேர் வழியை காட்டுறது நம்மளோட கடமையாச்சேன்னு. உன் கூட ஆர்குமெண்ட் பண்ண எனக்கு முடியாது லட்சுமி. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்சா வீட்டுல அடுத்த பூகம்பம் உருவாகும். உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ இங்கேதான் இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கிற வேலையும் உன்கிட்ட வந்துருச்சு போல இருக்கு. பரவாயில்ல பாட்டி. எங்க அந்த சாரதா? சாரதா, சாரதா, நான் இங்கதான் இருக்கேன் பாட்டி. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில இப்போ உன்னை கூப்பிடல. இவளை நீ தானே இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்ற. ஐயோ பாட்டி, நான் சின்ன சின்ன உதவிக்காக தான் இந்த பொண்ணையே கூப்பிடுறேன். இருந்தாலும் அவ தானே எல்லா வேலையும் செய்யறா. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, இப்படி அவளே செஞ்சானா நீ எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? நல்லா 3 வேளையும் வயித்துல கொட்டிக்கிற, மாசம் ஆனா சம்பளத்தை வாங்கிக்கிற, அப்படித்தானே? அப்படின்னா இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டியதில்லை. சம்பளத்தை வேணா உன் வீடு தேடி வர்ற மாதிரி நான் விஜயலட்சுமி கிட்ட சொல்றேன், சரியா? அது என்னன்னு தெரியல பாட்டி. இப்பெல்லாம் சோப்புல கை வச்சா கையெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. அது அலர்ஜின்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ அங்கேயே வச்சுட்டு போமா, நானே கழுவிக்கிறேன். என்னோட வலியை நான் தானே தாங்கி ஆகணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கிறவங்களுக்காக நீ உன் வலியை சகிச்சுக்க வேண்டாம் சாரதா. வேற ஒரு ஆளை சமையலுக்கு வைக்க சொல்லி நான் லக்ஷ்மி கிட்ட சொல்றேன். நீ குடுமா, நான் செஞ்சுக்கிறேன்க்கா. என்னால உங்க பேத்தி கையில இருக்க வளையல் தேய வேண்டாம். நீ என் கூட வாமா, அவ வேலைய பார்க்கட்டும். என்ன மகி? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? நீ எப்ப வேணும்னாலும் எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேசலாம்ப்பா. மாதவ மாமா உங்ககிட்ட நேத்து ஒரு விஷயம் சொன்னார்ல, கஜேந்திரனோட கல்யாண விஷயம் தானே சொன்னாரு. ஆனா நீங்க எந்த முடிவும் சொல்லணும் தான் மாமா என்கிட்ட சொன்னாரு. நானும் நீயும் பேசுறதுக்கு, அதுவும் என்னோட பையனோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்காக வெளியாலும் மத்தவங்களும் வரணும் மகி? மாதவ மாமா மத்தவங்களும் இல்ல புரோக்கரோ கிடையாது. இந்த குடும்பத்திலேயே அவர் தான் நம்ம எல்லாருக்கும் மூத்தவர். மாதவன் அண்ணனோட வயசானவங்க இந்த குடும்பத்துல இருக்காங்க மகி. உன்னோட பாட்டி. சரி ஒத்துக்கிறேன். இதுல வயசானவங்க யாரு சின்னவங்க யாருன்னு பேசுறதுக்காக நான் இங்க வரல. இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன் தம்பியோட கல்யாண விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் விரும்புறேன். அதுக்கான பதில முதல்ல சொல்லுங்க. அதாவது என் பையன் கஜேந்திரனோட கல்யாண விஷயம், அப்படிதானே? அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றப்போ கஜேந்திரன் விஷயத்துல எனக்கு தானே பொறுப்பும் அக்கறையும் நிறைய இருந்தாகணும், சரியா? அந்த கடமையை செய்யறதுக்கு நீங்க எதுக்காக தடையா இருக்கீங்க தான் நான் கேக்குறேன். நல்ல குடும்பமா இருந்தா கஜேந்திரனோட கல்யாணத்தை நான் நிச்சயமா நடத்தி முடிப்பேன், புரியுதா? இப்போ வந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனையா?
வெட்டுக்காடு வாசவனோட பிசினஸும் அவனோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கும் நல்லா தெரியும்ல மகி. அப்படி குடும்ப பின்னணியை நாம பார்த்தா அவங்களோட பெரிய மோசக்காரங்க நாம தாமா. அதை நீங்க மறந்துடாதீங்க. அப்படி என்ன மகி, நம்ம குடும்பத்துல நீ குற்றத்தை பாத்திருக்க? பொண்டாட்டியும் பசங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்பளை பின்னாடி போன மகனோட சரித்திரத்தை மறைக்க முடியுமா என்ன? ஒருவேளை அதான் இந்த குடும்பத்தோட மகத்துவம்னு நீங்க நினைக்கிறீங்களோ? அதான் நான் சொல்ல வந்தேன், நம்ம குடும்பத்தை விட அந்த குடும்பம் எவ்வளவோ பரவாயில்லன்னு. ஒரு பொண்ணை கற்பழிச்சதுக்காக கொல்லப்பட்ட அவனோட பையன், அந்த பையனோட புதக்குழி காயறதுக்குள்ள பொண்ணுக்கு உடனே வரன் பாக்குற ஒரு அப்பா, இது எல்லாமே வாசன் குடும்பத்தோட மகத்துவம்னு நீ பாக்குறியா மகி? அது எல்லாமே அவங்க பிரச்சனைமா. அந்த பொண்ணுக்கு கஜாவை பிடிச்சிருக்கு, கஜாவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எதுக்காகமா இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க? நம்ம கஜேந்திரனுக்கு இதை விட நல்ல குடும்பமே கிடைக்கும் மகி. இந்த குடும்பத்துக்கும் கஜேந்திரனோட எதிர்காலத்துக்கும் அதுதானே நல்லது மகி. கஜேந்திரன் அவன் இஷ்டப்படி அவன் வாழ்க்கையை வாழணுமா, இல்ல உங்க இஷ்டப்படி வாழணுமா? ஒருவேளை உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை நடக்கிற சூழ்நிலை வந்தா நாங்க அதையும் செய்வோமா? மகி, என்கிட்ட சொல்லல, கேட்கல, இதெல்லாம் இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது நீங்க. அம்மா, என்ன சரதா? நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? இப்ப எதுக்கு வீட்டுக்கு போற? போன வாரம் தானே நீ வீட்டுக்கு போயிட்டு வந்த. அது குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, ஜுரம் அடிக்குதா அம்மா. அம்மாவால என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகவும் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கணும் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஜுரம் வந்துச்சுன்னா நான் பக்கத்துல இருந்தாதான் குழந்தைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். குழந்தைங்களாச்சே, நாம தானம்மா கூட இருக்கணும். போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். பழையபடி அதே மருந்தை வாங்கி கொடுத்தா ஜுரமே போக மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா தொட்டது எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கணும் இல்லம்மா. இந்தா, ஒருவேளை பணம் கம்மியா இருந்தா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுறத. பத்தலனா எனக்கு கால் பண்ணி கேளு. சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி. விசேஷம் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். கஜேந்திரன் கல்யாணத்தையும் அப்படியே என் பையனோட சாவையும் ஒன்னா நடத்த முடியுமான்னு கேட்கதான் வந்தோம். கௌசல்யா, அப்ப நான் வேற என்னதான் சொல்றது? கஜேந்திரனுக்கும் வாசவன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் நடந்ததுன்னா உங்களுக்கும் கஜேந்திரனுக்கும் சொந்தக்காரங்களா யார் இருப்பாங்க? இங்க இருக்கிற கஜேந்திரன் நாளையில இருந்து அந்த வெட்டுக்காடு வாசவன் கூட இருப்பானா, இல்ல என் பையன் கூட நிப்பானா? அப்படி ஒரு கல்யாண சம்பந்தம் வந்தது உண்மைதான் கௌசல்யா. நான் இன்னும் முடிவு சொல்லவே இல்லை.
இன்னைக்கே ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி மாதவண்ணா கால் பண்ணாரு. மாதவண்ணா சொல்றபடி தானே இந்த வீட்ல எல்லாமே நடக்குது. என் பையனை தூக்கல ஏத்திட்டு தான் அடங்குவன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த வாசவன். இனி அவங்க சொந்தக்காரங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க சொல்றபடி தானே கஜேந்திரன் கேட்பான். என் பையனோட எதிர்காலம் வீணா போகணும் தான் நீங்க முடிவெடுத்திருக்கீங்களா? எனக்கு சத்தியமா இத பத்தி தெரியாது. இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு மகி என்கிட்ட சொன்னான். ஆனா அது அந்த அளவுக்கு நல்ல சொந்தம் இல்லைன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அக்கா, நீங்க இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த உறவு வேண்டான்னு சொல்லி முடிவெடுங்க. அக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா கஜேந்திரன் கேட்பான். வந்துட்டான் வீணா போனவன். இந்த வீட்ல காலடியே எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். பசங்க சொல்றதையெல்லாம் பார்த்தா என்னால வராம இருக்க முடியல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு லட்சுமி. முரளி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பேமெண்ட் நான் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். மற்ற வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ம். நீயும் உட்காரு. கஜேந்திரனுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்துல உனக்கு ஏதோ ஆட்சேபனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணத்தை முடிவு பண்ணது நானு. நீங்க என்னோட அண்ணன், என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். உங்க கூட பிறந்த தம்பி, தங்கச்சி, அப்புறம் பொண்டாட்டி எல்லாரையும் உங்க கையில கொண்டு வரலாம். அது உங்களால முடியும் தானே? இதுக்கப்புறம் நாங்க எத்தனை வருஷம் வனவாசம் போகணும்னு சொன்னீங்கன்னா போதும். என்னோட பையனோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சுல. அவனை பத்தி நீங்க ஒரு நிமிஷமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவனுக்காக நல்ல வக்கீல் ஏற்பாடு பண்றேன்னு லட்சுமி சொன்னாலே. கோர்ட்ல உண்மைதான் ஜெயிக்கும் மாதவண்ணா. வக்கீல்களுடைய புத்திசாலித்தனம் இல்ல. கஜேந்திரன் கோர்ட்ல உண்மையை சொன்னா மட்டும் போதும். கஜேந்திரன் பொய் சொல்லுவான்னு யார் சொன்னா? போலீஸ்ல கொடுத்த வாக்கு மூலத்தை தான் அவன் சொல்லுவான்னு கஜேந்திரனே என்கிட்ட சொன்னான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் உண்மையை பேச போறதில்ல, அப்படித்தானே? நேர்ல பார்த்ததை அப்படியே சொல்றதானே சாட்சியோட கடமை. கஜேந்திரன் அதுக்கு மேல என்ன சொல்லுவா? கண்ணு தெரியாத அந்த சின்ன பொண்ணு அசோகன் கற்பழிச்சத கஜேந்திரன் பார்த்தானா? அந்த பொண்ணோட சாவுக்கு அசோகன் தான் காரணமா? இப்படித்தானே கஜேந்திரன் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.